உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா மீன ராசியில் தான் அவர் பிறப்பார். பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய யோகம் பாருங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் என்றைக்குமே மனசுக்குள்ளே எதையுமே வச்சுக்காது. அப்படின்னா பாருங்களேன், மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா அந்த விஷயத்தை அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்படின்னா பாருங்களேன், ஒரு விஷயத்தை மெசேஜை கொண்டு போய் உத்திரட்டாதிக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த மெசேஜ் உலகம் பூரா போயிடும். அப்படின்னா பாருங்கள், எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. வஞ்சகம் இல்லாமல் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு கடைசியில் எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளுக்கு இது தெரியாது. அப்போ ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குதுல்லவா. அப்போது அந்த ஜாதகத்துக்குன்னு ஒரு யோகம் இருக்குது. இந்த யோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் பிறந்தா அவங்களுக்கு இருக்கல்லையே கடைசி ராசி மீனந்தான். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட திசை. சனி திசை எதுன்னு கேட்டிங்கன்னா சனி திசையில் தான் பிறப்பாங்க. சனி எத்தனை வருஷம்னு கேட்டிங்கன்னா 19 வருஷம். பாருங்களேன், சனி 19 வருஷம். இந்த 19 வருஷத்தில் ஒரு 9 வருஷம் வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் 9 வருஷம் 6 மாதம் 10 நாள் இது வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சனி மகா திசை. இதுக்கு அடுத்தபடியாக சனிக்கு அடுத்தது புதன் திசை, புதன் திசைக்கு அடுத்தது கேது திசை. அப்போ கேது சுக்கிரனெல்லாம் இவங்களுக்கு கல்யாண யோகத்தை அது பலப்படுத்திடும். அது கல்யாண யோகத்தை பலப்படுத்தும். அப்போது அந்த ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த யோகங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது அவங்களுக்குன்னு ஒரு யோகம் இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் மீன ராசினாலே அது மீனம் என்பது கடல். வருஷத்தில் ஒரு நாள் கடலில் போய் குளிச்சிடணுமா. ஒரு வாழ்ந்த மகானுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரணுமா. குழந்தைகளுக்கு தின்பண்டங்கள் அதுக்குண்டான ஒரு உணவுகள் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பொருளில் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணுமா. இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலே உத்திரட்டாதி நட்சத்திர சனி அந்த கர்மா குறையும்னு அந்த காலத்தில் ஆதி கால ரூல் இருக்குது. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஜாதகத்தில் தேட கிடைக்காத செல்வம் தானே. அப்போ சனி திசை முடிஞ்சு, புதன் திசை முடிஞ்சு, கேது திசை, சுக்கரன் திசை, சூரியன் திசை, சந்திரன் திசை போகும்போது அவருக்கு 60-70 ஆயிரும். அதில் எல்லா கடமையும் முடிச்சிருவார்.